ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாய சர்வ விக்னவசாந்தையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாள் சனிக்கிழமை, சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 17வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று மார்ச் மாதம் 30வது நாள் 2024. இன்றைய தினத்தில், அதாவது காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நல்ல நேரம், பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்றைய தினத்தில் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலம், பின்பு மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்டம். இன்றைய தினத்தில் அதுவும் பார்க்கும்பொழுது இன்று யாருக்கு சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம். அதாவது மீன ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மேஷ ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சந்திராசிரமம், மிகவும் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் அதுவும் முக்கியமாக அப்படின்னு பார்க்கும்பொழுது கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார், கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார், மீனத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். மீனத்தில் ராகு மற்றும் சூரியன் புதன் 3 கிரகங்களும் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கின்றார், சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார், சனி பகவான் ஆட்சி பீடத்தில் உள்ளார். இன்று அதாவது சந்தோஷமாக உங்களுக்கு தெரிஞ்சிட்டீங்க. சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ராசிக்காரர்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் உள்ள ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னாடி ஜோதிட துளிகள் கொஞ்சம் சொல்கிறேன். உங்களுக்கு அதாவது எது நமக்கு யோகத்தை தரக்கூடிய விஷயங்களை பற்றிலாம் பேசலாங்க. இன்று உங்களுக்கு ராசி பலன்களும் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஜோதிட துளிகளை ஆரம்பிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இன்று நம்ம ஜோதிட துளிகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். எதையும் பேசணும். இன்றைக்கி அந்த யோகத்தை பற்றின விஷயங்களில் கண்டினியூட்டின்னும் பொழுது நிறைய யோகங்கள் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்படி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச யோகங்கள்னால் குருச்சந்திர யோகம் எல்லாருக்கும் தெரியும். எல்லாமே சொல்லுவாங்க, எனக்கு குருச்சந்திர யோகம் இருக்குன்னுவாங்க, புதாத்திய யோகம் இருக்குன்னுவாங்க. அப்படின்னு மாதிரி பொதுவாகவே ஜோதிடம் நமக்கு பார்த்துக்கக்கூடியவர்கள் கூட, நம்ம கட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க கூட இந்த யோகத்தில் மேலே ஒரு அலாதி பிரியம் இருக்கும். எங்கெங்க நீசபங்க ராஜயோகம்லாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. கஜகேசரின்றாங்க, அது என்னங்க, அது புரியவே இல்லைங்க, கேசரியா என்ன இதுன்னு. இப்படி நிறைய பேர் இந்த யோகங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும். நமக்கு யோகம்னாலே என்ன, அதிர்ஷ்டத்தை தான் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் யோகம்னு சொல்லுவாங்க. சரி, அது ஏகப்பட்ட யோகங்கள் இருக்குது. நம்ம தொடர்ந்து என்ன பார்த்துட்ருக்கோன்னா, இந்த பஞ்சமகா புருஷ யோகம் சொல்லியிருக்கேன். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இந்த யோகங்களே வராது. யாராவது உங்களுக்கு சூரியன் இப்படி இருக்காரு, உங்களுக்கு அந்த யோகம் இருக்குது, அதுவும் பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஒன்று இருக்குன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஜோதிடம் தெரியுதுன்னு சொல்கிறாங்களே தவிர ஜோதிடம் முழுமையாக தெரியவில்லை. அது ரொம்ப யாருமே முழுமையாக தெரிய முடியாது. அது ஒரு பெரிய கடல் அப்படின்னு சொல்லலாம். சரி, இருந்தாலும் ஒரு யோகங்கள்னா 1+1 2ன்ற விஷயமாவது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சரிங்களா. எனக்கு பெரிய அளவில் சூத்திரம் பெரிய ஃபார்முலாஸ் தெரியாட்டினாலும், ஆனால் எனக்கு இந்த அடிப்படை விஷயங்களாவது தெரியும்ல, கூட்டல் பெருக்கல் கழித்தல் வகுத்தல்னு. அது மாதிரியானதாங்க விஷயங்கள் ஜோதிடமும். நிறைய பேர் அந்த அடிப்படையே தெரியாமல் இப்படி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அது ரொம்ப தவறான ஒரு விஷயமாகுங்க. சரிங்க, இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா என்ன மாதிரியான யோகங்கள் அப்படின்பொழுது, நேற்று பார்த்தது நம்ம பத்ரா யோகத்தை பற்றி பேசுகிறோம். இன்றைக்கி என்ன யோகம் பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்ச யோகத்தை பற்றி கொஞ்சம் பார்த்துலாங்க. ஏன்னா எல்லாருமே அம்ச யோகம் இருக்கான்னு கேட்குறது தான் ஒரு விஷயம். அதுலங்க அம்ச யோகம் அப்படின்னும்போது பேர்லேயே இருக்குங்க, அம்சமான ஒரு யோகம் சொல்லுவாங்க. அந்த அம்ச யோகம் வெற்றவர்களுடைய கிரக நிலை எப்படி இருக்கும், அப்புறம் அம்ச யோகத்து எந்த கிரகம் அப்படின்போது குருவால் ஏற்படக்கூடிய ஒரு கிரகம், அதனால் ஏற்படக்கூடிய விஷயங்களை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பேசலாங்க. இந்த குருவால் ஏற்படக்கூடிய அந்த அம்சயோகத்தினால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்க்குறச்ச முக்கியமான ஒரு விஷயங்க. எப்படின்னா, எங்கே போனால் நமக்கு மதிப்பு மரியாதை வேணுமா, ஒரு அம்சம்
மேடம் அப்படின்னு சொல்லி ஒரு கூப்பிட்றதுக்கு கூட ஒரு யோகம் இருந்தால் தான் கூப்பிடணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அந்த அம்சமாக இருக்காங்கப்பா அப்படின்வாங்களே. ஒரு சேரில் உட்காந்தா கூடப்பா உங்களுக்கு தான் ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னுவாங்கல்ல. இந்த பொருத்தம், அந்த பொருத்தம் மீன்ஸ் அப்படின்னா அவங்க அதற்கு தகுதியானவர் அப்படின்ற அளவிற்கு வெளி மக்களுக்கால பார்க்கக்கூடிய நபர்கள். இப்போ எல்லாமே வந்து படித்தவர்களால் புகழப்படக்கூடியவர்கள் என்று நம்ம சொல்கிறோம்ல, அதற்கெல்லாம் காரணமாக இந்த அம்ச யோகம் தாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க ஒரு டிக்னிட்டி, மரியாதை தரக்கூடிய ஒரு விஷயங்கள். மறைந்த ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு கூட அந்த யோகங்கள் இருக்குது. நிறைய பேர் அது பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, தெரியல. அது அவங்களுக்கும் அந்த அம்சயோகம் இருந்தால் தான் அவங்க அம்சமாக உட்காந்தாங்க, நல்லபடியாக ஆட்சி செய்தார்கள். ஒரு பெரிய ஒரு ஹீரோயின்ற விஷயத்தை தாண்டி ஒரு அரசியல் துறையிலையும் என்னால் மின்ன முடியும் என்று சாதித்து காட்டிய பெண்மணியாகவும் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. அம்சயோகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, தொடர்ந்து பேசுகிறேன். அதாவது அந்த குரு பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க, எந்த ராசியில் இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து மாதிரி நிறைய பேர் கேட்பாங்கள்ல, அந்த விஷயங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அம்சயோகம்ன்றது முதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னம், அடுத்தபடியாக 4வது இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம், அதுக்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடிய ஸ்தானம் 7வது இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம், 10வது இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம். இந்த 4 ஸ்தானங்களில் குரு பகவான் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ பெற்றிருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த யோகங்கள், அதுவும் குறிப்பாக குருவால் வரக்கூடிய யோகங்களான இந்த அம்சயோகத்தை நம்ம பயன்படுத்த முடியும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த அம்சயோகம் வந்து வெறும்னா நான் சொன்ன இந்த 1, 4, 7, 10 அதில் இருக்கிறது பெரிய விஷயமே இல்லைங்க. ஆனால் அந்த இடம் நான் சொன்ன மாதிரி ஆட்சி பெற்றுக்கணும் அல்லது உச்சம் பெற்றுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நிறைய பேர் வந்து எனக்கு 7 குரு இருக்குது, எனக்கே அம்சயோகம் வரலாம்லாம் கேட்காதீங்க. ஏன்னா அந்த இடம் ஆட்சியை பெற்றுக்கணும். அது வந்து ஜோசியர்கிட்ட கொடுங்க, கண்டிப்பாக அந்த இடம் ஆட்சியாக இருக்கிறதா அல்லது உச்சமாக இருக்கிறதா, எந்தெந்த ஸ்தானங்களில் வந்து குரு பகவான் ஆட்சி பெறுகின்றார், உச்சம் பெறுகின்றார் விஷயத்த பார்க்குறாங்க. எந்தெந்த ஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 4, 7, 10 அப்படின்போது தனுசு ராசியிலையும் மீன ராசியிலையும் குரு பகவான் ஆட்சி பெறுகின்றார். உச்சம் பெறக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகத்தில் உச்சம் பெறுகிறார். ஸோ வந்து இந்த ஸ்தானங்கள் 1, 4, 7, 10 இந்த ஸ்தானங்கள் நான் சொன்ன அந்த ஆட்சி வீடாகவோ அல்லது உச்ச வீடாகவோ இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு அம்சயோகம் வருதுங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்கள்ல, எல்லாருக்கும் வந்து சின்ன ஒரு வேலைன்னா ஒரு வேலை மட்டும் தான் செய்ய தெரியும். அந்த நிர்வாக திறமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, 100 பேரையும் வந்து கையில் கட்டி ஆளக்கூடிய ஒரு திறமை இந்த அம்சயோகம் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க. ஏன்னா குருனாலே உங்களுக்கு தெரியும், மரியாதைக்குரியவர், ரொம்ப ஒரு ஒழுக்கமானவர், அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு ஒரு அதற்கெல்லாம் காரணமும் கூட இந்த அம்சயோகமாக கூட இருக்கலாம். ஏன்னா அம்சயோகம் பெற்றவர்களுக்கு குரு பவர்ஃபுல்லாக இருக்கனால நல்ல ஒரு டிக்னிட்டி சொல்லுவாங்களே, மரியாதை தரம்படியாக மற்றவர்கள் அந்தளவுக்கு தான் அவங்க வச்சுப்பாங்க. தேவையில்லாமலாம் பழக மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். சரிங்களா? அப்படிங்கும்போது இந்த அம்சயோகத்தில் 1, 4, 7, 10 இந்த ஸ்தானங்கள் ஒரு பெரிய தூணாக கருதப்படுது. ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவாங்களே, 4 முறையில் 4 இது வைங்கப்பா அப்படின்வாங்கள்ல, ஒரு பேலன்ஸ் ஆகணும்னா அதற்கு இதெல்லாமே வந்து ரொம்ப சூட்டபிள் ஆகுதுங்க. சரிங்க, நம்ம வந்து இந்த அம்சயோகத்தை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அம்சயோகத்தினால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, நான் சொன்ன நிர்வாகத்திறனையும் தரக்கூடிய ஒரு நிலை உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் லைனில் பார்த்திங்கன்னா எது லைன் தான் அவங்க ரொம்ப ஷைன் ஆவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டீச்சர், HR, ஒரு சொல்லுவாங்கன்னா கமிட்டி மெம்பர், ஒரு சில இதில் அட்வைசரியான ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது, இவ்வாறான விஷயங்கள். PAவாக இருக்காங்க கூட இல்லை, அது கூட குருவோட அருள் வேணுங்க. ஏன்னா வந்து ஒருத்தவங்க எல்லாத்தையும் வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு திறமை வந்து இந்த குரு பகவானுக்குத்தான் இருக்கிறது. ஸோ அந்த கிரகம் நமக்கு சாதகமாக இருந்தால்
நீங்கள் வந்து எப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்துலேயும் வந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. கண்டிப்பாக பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த அம்சயோகம் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும். இன்று வந்து நீங்கள் இந்த அம்சயோகத்தை பற்றி தெரிஞ்சிட்டிங்கன்றது நான் நம்புகிறேன். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு அருமையாகவே இருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு யாருக்கு போது இந்த அதுவும் மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்திராசிரமம் வருதுங்க. அது பொதுவாகவே சந்திரன் 8க்கு போனால் சந்திராசிரமம் தானே. அது வந்து மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். யார்ட்டையும் வாக்குவாதம்லாம் கொடுக்காதீங்க, யாருக்கும் ஒரு ஹோப் கொடுக்காதீங்க. கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் குறிப்பாக தாங்க முக்கியம். வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது ரொம்ப கவனம் தேவை. தேவையற்ற இந்த அபராதங்கள்லாம் சொல்லுவாங்களே, ஃபைன் போடுறது, இதெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பொறுமையாகவும் அமைதியாகவும் யார்ட்டையும் வாய் கொடுக்காதீங்க. தேவையற்ற கெட்ட பெயரும் சண்டை சச்சரவுகள் வரும். அதனால் மன உளைச்சலும் ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். இன்றைய தினத்தில் வந்து பொதுவாக அது மேஷராசிக்காரங்க வந்து எப்படி இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறச்ச முக்கியமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேஷராசி அன்பர்கள் வந்து இன்று கடவுளை மட்டும் வணங்குவது நல்லது. புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்குறச்ச நீங்கள் வணங்குவது செவ்வாய் பகவானை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்காங்க. அதுமாதிரி தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் 1க்கு மேற்பட்ட கிரகங்களுடன் இணைகிறார். அதாவது யோகத்தை பெறுகின்றார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இதுவும் சூரியனும் புதனும் வேறு செஞ்சுருக்கனால புதாதிய யோகமும் வேறு இருக்குது. ரிஷபராசிக்காரனுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். நல்ல ஒரு நிலை உண்டு. நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்க போகுது. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்சு பெருமாளை கும்பிடுங்க. உங்களுக்கு அனைத்து விதங்களிலும் நல்ல பலன்களை கிட்டும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 7. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யார் அப்படின்னு பார்க்குறச்ச அந்த புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் வீட்டிற்கு ரொம்ப விசேஷம் சொல்லலாம். அதுவும் வந்து குறிப்பாக மீனத்தில் இருக்காரு. புதன் நீச்சமாக இருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் ராகு இல்லையா, அது சும்மாலாம் இருக்காது. நல்லா வச்சு செய்யணும் மாதிரி நல்லது செய்யக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். இன்று இந்த ஏஜென்சிஸ் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பட வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு லாபமே உண்டாகும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தாயாரோட உடல்நலம் மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க, கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி கூட்டு வியாபாரம் செய்வர்களுக்கு ஆனால் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையிலையும் ரொம்ப ஒரு அந்யோன்யம் மிகும், நல்ல ஒரு புரிதல் உண்டாகும் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாலட்சுமி தாயாரை மனதார தியானியுங்கள், நல்லது நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் இளம் சிவப்பு என்று சொல்லக்கூடிய ரோசினா. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யார் அப்படின்னு பார்க்குறச்ச அதாவது சந்திர பகவான், அவர் ரொம்ப சிறப்பாகவே இருக்காருங்க. பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றமே நிகழக்கூடிய ஒரு நிலை உண்டு. இன்று வந்து குறிப்பாக மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் அதுவும் குறிப்பாக புதன் பகவான் அவர் எங்கே இருக்கார் ஏது இருக்கார் அப்படின்னா பார்க்குறச்ச ரொம்ப சிறப்பாகவே இருக்காருங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறனால திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். நல்ல ஒரு பண வரவுக்கு ஏற்ற நாளாக உள்ளது. எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே உங்களுக்கு பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு.
இன்றைய தினத்தில் நீங்கள் வந்து குறிப்பாக இந்த சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. இன்னைக்கு வெளியிடங்களுக்கு சென்று வருதல் மற்றும் ஒரு குடும்பத்துடன் சென்று வரக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. ஒரு சிலர் வந்து ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வார்கள். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்ச அம்மன் வழிபாடு மிக சிறந்தது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் மிக சிறப்பாகவே இருக்காரு. அதுவும் குறிப்பாக அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ராகு மற்றும் புதன் பகவான் இவங்களாம் வர இணைஞ்சு இருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். இதனால் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிச்சயமாக நிகழும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி புதன் பகவானும் மிக அருமையாகவே இருக்கின்றார். எப்படி அப்படின்னு பார்க்குறச்ச புதனோட நிலை எங்கே இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலுமே மறைந்த புதனால் உங்களுக்கு பெரிய ஒரு தொகை கிடைப்பதற்கு இன்று வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வங்கி கடனும் கிடைப்பதற்கு இன்று வாய்ப்புகள் உள்ளது. தம்பதிகளிடையே கொஞ்சம் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். இருப்பினும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, இனிமே கெட்டு போக மாட்டீங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்குறச்ச சூரிய பகவானை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யார் அப்படின்னு பார்க்கறச்ச புதன் பகவான். அவர் வந்து சப்தம ஸ்தானத்தில் விட்டுருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். அது மட்டுமா அவங்களுடைய உபஜயஸ்தானத்துலேயும் ரொம்ப சூப்பராகவே இருக்காங்க கிரகங்கள். அதுவும் உங்களுக்கு ஒரு பல விதங்கள்லையும் நன்மையை தரக்கூடிய ஒரு நிலை உண்டு. இன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட் ட்ராவல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, குறுகிய தூர பயணங்கள் மேற்கொள்ளுதல், மார்க்கெட்டிங் பிரிவில் வந்து நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எட்ட முடியும். இன்றைய தினத்தில் வந்து நீங்கள் முக்கியமானது அப்படின்னு பார்க்குறச்ச அதாவது ஒரு புதிய ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணுற ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்று வந்து புதிய ஏஜென்சிஸ் கூட வாங்கலாம், அல்லது புதிய விஷயங்கள் வந்து செய்வதற்கும் ஏற்ற காலமாக உள்ளது. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவரும் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். அவருடைய நிலை வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பாக செவ்வாய் கூட இருக்கிறது மற்றும் சனி பகவானுடன் இருக்கிறதுனால பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ஆதாயங்கள் உண்டாகும். முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திடீர் பண வரவுலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு வந்து ஒரு அதிகமாக, அதாவது எல்லா விஷயங்களையும் ஒரு சும்மா அன்எக்ஸ்பெக்டடான சில விஷயங்கள் வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அதுவும் கலைஞர்களுக்கும் மற்றும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அது ரொம்ப சிறப்பாகவே அமையப்போகுது. இன்று வந்து பார்த்திங்கன்னா சென்ற இடமெல்லாம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டாகும். அது மட்டுமின்றி உங்களுக்கு பல்வேறு விதங்கள்லாம் வந்து ஏற்றுமை நிகழக்கூடிய ஒரு சூழலும் இருக்குங்க. இன்று நீங்கள் வந்து எந்த கடவுளை வணங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மகாலட்சுமி தாயாரை மனதார தியானம் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மிக அருமையாக, அதாவது சுகஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு மனை வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிகழும். இன்று வந்து குறிப்பாக உறவினர்கள் வீட்டிற்கு வருவார்கள், மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் ஃபேமிலியோடையும் அவங்களோடையும் சேர்ந்து சுற்றுலாவிற்கு செல்லுதல், இன்னும் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல் உண்டு. இன்றைய தினத்தில் நீங்கள், அதாவது உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதியும் ரொம்ப சிறப்பாகவே இருக்காங்க. ஸோ அதனால் நிச்சயமாக பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்குறச்ச முருகப்பெருமானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள்
ஆரஞ்சு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார். அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த சனி பகவான் 3வது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார். அதுவும் ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, 3வது இடம் என்று சொல்லக்கூடிய இடமே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு தைரிய வீரிய ஸ்தானம் சொல்லுவாங்க. அது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். அதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம். இன்று வந்து குறிப்பாக இந்த அதிகமான ஷார்ட் ட்ராவல்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. இருந்தாலும் அந்த பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவை வந்து தரக்கூடிய நிலையை தருகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, உங்கள் ராசிக்கு அதாவது சனி பகவான் வந்து தனஸ்தானத்தில் விட்டிருக்க மிக விசேஷம்னே சொல்லலாம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் சூப்பராகவே இருக்காருங்க. பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை தருகின்றார். அதாவது அந்த சனி பகவானுடைய நிலை பார்த்தீங்கன்னா, ஆட்சியோடு இருக்கிறது ரொம்ப நாள் இரும்பு வியாபாரம் செய்பவர்களுக்கு, கருப்பு கலர் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தினை நீங்கள் பார்க்க முடியும். நல்ல ஒரு எதிர்காலமும் கிடைக்கும். அதாவது விற்பனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. பெரிய பெரிய கான்ட்ராக்டில் சைன் பண்ணக்கூடிய ஒரு நிலையும் இன்று ஏற்படுகிறது. பயன்படுத்திக்கிங்க. இன்றைய தினம் குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த ஏழை எளியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் முடிந்தால் உதவி செய்யுங்க. ஏன்னா அது உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மையாக பெருகும். அதாவது அன்னதானமோ அல்லது வந்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தர்றதுலாம் ரொம்ப நல்ல விசேஷம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மனை வழிபடுவது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் கருப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். அவரோட நிலை வந்து பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் தான் இருக்கார் சனி பகவான். என்னடா அது 7.5 ஓடுதே, எப்போ பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா 7.5 தான் ஒரு சிலர் வந்து பெரிய ஆளாக மாறாங்க. அதே 7.5 தான் உள்ளேயும் போவாங்க. ஸோ நமக்கு வந்து அந்த 7.5 சனி எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் பொறுத்து தான் அந்த 7.5 வந்து உங்களுக்கு வேலை செய்யுன்ற விஷயங்கள்லாம் சொல்ல முடியும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் ஆட்சி பெறுவதால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சனி பகவான் எந்த ஒரு கெடுதலும் பண்ண மாட்டார். ஏன்னா உங்கள் ராசிநாதன் அவர். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஜென்மத்திலேயே சனி பகவான் இருப்பதுனால பல்வேறு விதங்களிலும் ஏற்றமே நிகழ்கிறது. எப்படின்னா உங்களுடைய தொழிலையும் நல்லாயிருக்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அதை சமாளித்து விடுவீர்கள். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி கிரகமும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க. உங்களுக்கு வந்து இன்று எந்த கடவுளை வணங்கலாம் மிக சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, முனீஸ்வரரை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் கருப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் தான். அவரோட நிலை தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அது மீனராசிக்காரனுக்கு 7.5 ஓடிட்டு இருந்தாலுமே வந்து நிறைய விஷயங்கள் நல்லதே நடக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீனராசி அந்த அதிபதியாகிய குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதாங்க காரணம். நீங்கள் வந்து அதாவது இன்னைக்கு குறிப்பாக உங்களுக்கு வந்து ரேவதி நட்சத்திரக்காரங்களை மட்டும்தான் சந்தோஷமா. புரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி சந்தோஷமாக கிடையாது. கவலைப்பட வேண்டியதில்லை. இன்றைக்கி புதிய முயற்சிகளை நீங்கள் துவங்கலாம். முக்கியமான நபரை போய் சந்தித்து பேசலாம். இது எல்லாமே நடக்கலாம். ஆனால் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் வண்டி வாகனத்தில் பயணம் செல்லும்போது ரொம்ப கவனமாக போகணும். இன்றைக்கி கடவுளை மட்டும் நீங்கள் பிரார்த்தியுங்கள். பணம் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது குரு பகவானை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.